7th standard mathematics, term 1, chapter 1, exercise 1.6, miscellaneous practice problems, question number 1 to 4. Question number 1 பாருங்க. What should be added to minus 1 to get 10 இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ minus 1 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணால் 10 வரணுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த டேஷ் நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒன்று ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி மைனஸில் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸில் வரும். ஸோ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 10 ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 11 வரும். ஸோ ப்ளஸ் 11 ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ப்ளஸ் 11 இஸ் ஆடட் டு minus 1 to get 10ன்னு சொல்லி இது முடிச்சிட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். மைனஸ் 1 கூட எதை ஆட் பண்ணால் 10 வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மைனஸ் 1 அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா மைனஸில் இருக்குது ஆப்போசிட் சிம்பிள், மைனஸ்க்கு ஆப்போசிட் ப்ளஸ். ஸோ ப்ளஸில் வரும். ஸோ ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 வரும். ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னா 10 + 1 11. ஸோ அதான் உங்கள் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். -70 + 20 ஈக்குவல் டு டேஷ் -10 அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ -70 + 20 ஈக்குவல் டு டேஷ், அதாவது பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல -10 கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படிங்க -7 + 20. மைனஸும் ப்ளஸும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ பெரிய நம்பரில் சின்ன நம்பர் அப்படின்னா 50, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ இது வந்து -50 பாக்ஸ் -10 வந்துருக்காங்க. ஸோ எந்த நம்பர் இந்த இடத்துல போடணும்னா -50 வரும் பார்த்தீங்கன்னா -40 போது பாருங்கள். ஸோ -40 -10 என்னது 40 50 ஆட் பண்ணுவீங்க 50, ரெண்டுமே சேம் சிம்பிள். ஸோ மைனஸ் போடுங்க. ஸோ இந்த இடத்துல -50 வருது. ஸோ அப்போ பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -40ன்னு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, subtract 94,860 from -86,945. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிக்கணும்னு சொல்லி வந்தாங்க. ஸோ -86,945 ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். மைனஸ் ஆஃப் சப்ட்ராக்ட் இல்லை, மைனஸ் ஆஃப் 94,860. ஸோ ரெண்டு சேம் சிம்பிள். அப்போ அடிஷன் பண்ணுங்கள் ரெண்டத்தையும். ஸோ 86,945 94,860 அப்படி வருதா? இது 5, இது வந்து 4 + 6 10, 9 + 8 17 + 1 18, 6 + 4 10 + 1 11, 8 + 10 17 18. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,81,805 வருது. ஸோ கமா போட்டவங்க டிஃபரெண்ட் பண்ணி வரீங்க. எந்த சிம்பிள் போட்டோம்னா பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் தான் போடணும். ஏன்னா ரெண்டத்துலேயே மைனஸ் தாங்க. ஸோ இதுலேயே மைனஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1,81,805. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் -25 + 60 + -95 + 385. ஃபோர்த்து சம் பாருங்கள். -25 + 60, அது +60 அல்லது +60, இது -95 + -385. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது மைனஸ் உள்ளதெல்லாம் பத்தில் போட்டுக்கோங்க. -25 -95 -385 + 60 எப்படி போட்டுக்கோங்க. 60 லாஸ்ட்டில் போட்டுருங்க. இது மூலத்தையும் முதல்ல என்ன பண்ணுங்கன்னா அடிஷன் பண்ணுங்கள். ஏன்னா மூணுமே சேம் சிம்பிள். இதை விட்டுருங்க. இது மூலத்தையும் மட்டும் முதல்ல பண்ணுங்கள். மூலத்தையும் அடிஷன் பண்ணுங்கள். ஸோ 25 95 385 5 5 5 15. ஸோ இங்கே 1 வரும். 2 + 9 11 12, அந்த 1 ஆட் பண்ணிங்கன்னா 12, இந்த 8 ஆட் பண்ணிங்கன்னா 20. ஸோ இங்கே 2 வரும், இங்கே 505 வருது, -505. ஸோ அப்போது -505 + 16 வரும். ஸோ 505லேருந்து இப்போ 60 கம்மி பண்ணுங்கள். இது அவ்வளோ உங்களுக்கு வந்து -505 + 60 இருக்குது. +60னா இது மைனஸ், இது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ என்ன பெரிய நம்பரில் சின்ன நம்பர் கழிக்கணும். ஸோ கழிச்சிங்கன்னா இது 5, இது 10, இது 4. ஸோ இது 445 வருது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -445. ஸோ ஃபோர்த் சம்மோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா -445. ஸோ இது இந்த மாதிரி சம்ஸ்லாம் இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் அந்த சம்ஸ் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.